Friends, welcome to my channel. In the video RRB NTPC Day 1 preparation video மார்னிங் 6:30 AM ஸ்டார்ட் பண்ணுற என் டெய்லி ஸ்டடி ரொட்டீன் இது. இதில் வந்து மேக்ஸ், ரீசனிங், ஜிஏ, சயின்ஸ் எல்லாம் சிம்பிளாக பிளான் பண்ணி படிக்க போகிறேன். நீங்களும் NTPC ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த ஜேர்னியில் என் கூட ஜாயின் பண்ணுங்கள். மேக்ஸில் நான் ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் டாபிக் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்னோட நோட்ஸ் ப்ளஸ் பேசிக்ஸை நான் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2024 ரயில்வே எக்ஸாம் இந்த கொஸ்டினை நான் சால்வ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 50 சம்ஸ் பெர் டேன்னு நான் சால்வ் பண்ண போகிறேன். மேக்ஸில் எந்த டாப்பிக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். நம்ம லாஸ்ட் 5 இயர்ஸ் பிவைக்யூ சால்வ் பண்ணும்போது ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே புரியும். இப்போது நீங்கள் சால்வ் பண்ணல ஒரு கொஸ்டின் நீங்கள் ராங் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது ஏன் ராங் ஆச்சுன்னு நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதை மறுபடியும் நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 டைம்ஸ் ஆகுதும் அந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இப்போ நியூவாக ஒரு மெத்தட் வந்திருக்கு, ஒரு சம் இருக்குன்னா நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி வைங்க. ஷார்ட்டாக ஒரு பேப்பர்லேயோ இல்லை உங்களோட நோட்லேயோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நியூ மாடல் சம்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து எக்ஸாம் டைம் அப்போ ரிவைஸ் பண்ணல உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சம்முக்கு 30 to 40 செகண்ட்ஸ்னு டார்கெட் பண்ணுங்கள். டைமர் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா மச் பெட்டர். எக்ஸாமில் ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாகும். எப்பயுமே ஷார்ட்கட்டையே ப்ரிஃபர் பண்ணாமல் நார்மல் மெத்தட்லேயும் சால்வ் பண்ணி பாருங்கள். அது எப்பயாச்சும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட், ரீசனிங். நான் வந்து அனாலஜி அண்ட் கிளாசிஃபிகேஷன் சீரீஸ் எடுத்திருக்கேன். அதுலேயும் இதே மாதிரி 2024 கொஸ்டின் பேப்பர் எடுத்து 50 கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டினை எப்படி கரெக்டாக அப்ரோச் பண்ணலான்னு திங்க் பண்ணுங்கள். அப்புறம் அக்யூரசி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அக்யூரசி மெயின்டைன் ஆனாலே நம்மளுக்கு வந்து ஸ்பீட் வந்து கரெக்டாக இன்க்ரீஸ் ஆயிரும். சீரீஸில் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் செக் பண்ணுங்கள். அப்புறம் டிஃப்ரென்ஸ் செக் பண்ணுங்கள். ஸ்கொயர், கியூப், அப்புறம் அந்த பொசிஷன் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். 5 to 10 செகண்ட்ஸ் வந்து திங்க் பண்ணுங்கள். பேட்டர்ன் கண்டிப்பாக கிளிக் ஆகும். ரீசனிங்கில் பேட்டர்ன்ஸ் வந்து அடிக்கடி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா அதை மறந்துடும். ஸோ வந்து டெய்லி வந்து ஸ்மால் ப்ராக்டிஸ் வந்து ரீசனிங்கில் வச்சுக்கோங்க. ஜிஎஸ். நான் ஜிகேல ஃபஸ்ட்டு ஜியோகிரஃபி சூஸ் பண்ணியிருக்கேன். ஜிஎஸ்ல வந்து யூனிட், மெஷர்மெண்ட், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட நோட்ஸ் நீங்கள் வச்சுருப்பீங்கல்ல, அந்த நோட்ஸை நீங்கள் வந்து படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணிவிட்டு 5 to 7 இயர்ஸ் NTPC குரூப் டியோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது ரிலேட்டடாக உங்களுக்கு நியூவாக ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதை வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வீக்லி கரண்ட் அஃபேர்ஸாக படிக்க போகிறேன். ஸோ பாஸ்ட் 7 டேஸோட கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி படிக்க போகிறேன். அதில் வந்து டேட்ஸு, பிளேஸு, ஸ்கீம் எல்லாம் ஷார்ட் நோட்ஸாக ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைமில் குயிக்காக நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜிகே ஆர் ஜிஎஸ் அதை வந்து 1 டைம் நீங்கள் படித்தா அது கண்டிப்பாக மறந்துடும். ஸோ 3 டைம் ரிவிஷன் ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து RRB NTPC Day 1 ப்ரிப்பரேஷன் பிளான். இந்த ரொட்டீன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். RRB NTPC aspirants எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் Day 2 வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டடி பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே மோட்டிவேட்டட். RRB ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள் Day 1. தேங்க்யூ.